நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நேரங்களில் உம்பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம்பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे राजाओं का राजा प्रभुओं का प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. இந்த உலகத்துல எத்தனையோ ராஜாக்கள் வரலாம், போய் கொண்டே இருக்கலாம். इस संसार में कितने भी राजाएं आ सकते हैं, जा सकते हैं, பட் நிலையான ஒரு ராஜா நம்முடைய தேவன் மாத்திரமே. लेकिन हमेशा का निरंतर राजा वो हमारा प्रभु यीशु ही அவர் है. ராஜாதி ராஜாவா இருக்கிறார். वो राजाओं का राजा है. அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிற தேவனாய் वो இருக்கிறார். राजाओं को खड़ा करते हैं, राजाओं को निकाल देते हैं. ஆமென். आमीन. யாத்திராகமம் 1 அதிகாரத்துல निर्गमन पहला अध्याय में 8 வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம்.
8वीं आयत में इस तरह हम पढ़ते हैं, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். मिस्र में एक नया राजा गद्दी पर बैठा है जो यूसुफ को नहीं जानता था. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. यानी यूसुफ को नहीं जानता था. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. बहुत ही आश्चर्य है, ஏன்னா யோசேப்பு நிமித்தமாகத்தான் எகிப்தே ஆசீர்வாதமா இருந்துச்சு. क्योंकि यूसुफ के चलते ही पूरा मिस्र आशीष से भरे रहती थी. இதே எகிப்துல யோசேப்பு அடிமையாய் வந்தான், அங்க ஜெயில்ல இருந்தான். यही मिस्र में यूसुफ जो है एक गुलाम बनकर आया है, जेल खाने में डाला गया था. ஆனா அந்த தேவன் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். लेकिन परमेश्वर यूसुफ के साथ रहा. சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றினார். बंदरगाह से परमेश्वर उनको राज गद्दी पर बिठाया है. அப்ப இருந்த பார்வோன் சொல்றான், நீ தான் இந்த அதிகாரி, அரண்மனைக்கு தேசத்திற்கு எல்லாவற்றுக்கும் நீ தான் அதிகாரியா என்று சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை நல்ல உடையை எல்லாவற்றையும் உடுத்து அந்த யோசேப்பை அதிகமாய் கனப்படுத்தினான். वही मिस्र के उस समय के राजा ने यूसुफ को ऊंचा किया है और अपने अंगूठी तक उनके लिए देकर आप ये सारे कार्य का अधिकारी करके उनके हाथों में सौंप दिया था. ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு பார்வோனுக்கு ரொம்ப விசேஷித்தமானவனாய் காணப்பட்டான். क्योंकि इतना श्रेष्ठ जन लगा फिरौन के लिए यूसुफ ने. வெறும் யோசேப்புக்கு மாத்திரமல்ல, இந்த ராஜா யோசேப்புடைய அப்பா இருக்கிறாங்களே யாக்கோபுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ना केवल इस यूसुफ के लिए, लेकिन यूसुफ के पिता याकूब के लिए भी ये फिरौन राजा एक आशीष का कारण बना. அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 70 பேருக்கு எகிப்துல ஒரு சிறப்பான ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்தாருங்க. उनके परिवार के 70 लोगों के लिए मिस्र देश में एक बहुत ही अच्छे प्रदेश को उन्होंने दे रखा था. யாக்கோபுடைய மரணத்தை தேசத்துடைய ஒரு துக்க நாளா ராஜா அனுமதித்தாருங்க. याकूब की मृत्यु के समय को यूसुफ मिस्र के राजा ने एक दुख का समय अनुसरण किया है. தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. देश में अकाल आई. அப்ப ஜனங்களை பார்த்து ராஜா சொன்னாரு, யோசேப்பிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாரு. तब राजा ने लोगों से कहा कि यूसुफ से पूछो. அப்ப அந்த அளவுக்கு ராஜாவுடைய மனசுல யோசேப்பு இடம் பெற்றிருந்தார். यानी इतनी ज्यादा यूसुफ ने राजा के दिल में रहता था. ஏன்னா ராஜாவுக்கு தெரியும், யோசேப்பு மட்டும் இல்லைன்னா நம்முடைய தேசம் பஞ்சத்துல செத்தே போயிருக்குன்னு ராஜாவுக்கு அறிஞ்சிருக்கு. क्योंकि राजा जानता था कि अगर यूसुफ नहीं रहे हैं तो हमारा मिस्र देश नहीं रह सकता करके वो जानते थे. ஆனா அந்த ராஜாலாம் இப்ப போயிட்டாரு. लेकिन वो राजा हो जाने के बाद யோசேப்பு போயிட்டாரு. यूसुफ भी चला गया. அடுத்த ராஜாக்களுக்கு யோசேப்பு குடும்பத்தை குறித்து சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும். अगले राजा के जब आए थे उनको मालूम होना चाहिए यूसुफ कौन है, उनके परिवार कौन है करके. ஆனா இங்க ஒரு புதிய ராஜா திடீர்னு ஒருத்தன் வர்றான். लेकिन यहाँ पर एक ऐसा नया राजा आया है. அவனுக்கு யோசேப்பை பத்தி ஒரு டீடைலுமே தெரியல. उनको यूसुफ के प्रति कुछ भी नहीं जानता था. யோசேப்பு செய்த நன்மைகள் அவனுக்கு தெரியவே தெரியல. यूसुफ की बातें उनको बिल्कुल, यूसुफ ने क्या भलाई किया उनको मालूम ही नहीं है. சில சமயத்துல நம்ம லைஃப்ல கூட இப்படி நடக்கலாங்க. कई बार अपने जीवन में भी ऐसा हो सकता है. எவ்வளவோ நன்மைகள் செய்திருப்போம். कितना आपने भलाई की होगी, நான் திடீர்னு அந்த மனுஷன் மாறிடுவான். अचानक वो व्यक्ति जो है बदल जाता है. அல்லது நம்முடைய காரியங்கள், நம்ம நன்மைகளை, நம்முடைய உதவிகளை மறந்து தெரியாத ஏதோ ஒரு புதிய ஒருத்தன் மனுஷன் தோன்றிருப்பான். या हमारी भलाइयों को नहीं जानते हैं, ऐसा एक नया व्यक्ति भी वहां पर आता होगा. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல கூட அப்படி திடீர்னு ஒரு மேனேஜர் வந்திருக்கலாம். या आपके ऑफिस, ஒரு டீடைலுமே தெரியாது. या आपके ऑफिस में भी ऐसा एक नया मैनेजर आता होगा जिसके आपके प्रति कुछ भी वो नहीं जानता होगा. அதே போல தான் இங்கே ஒரு ராஜா வருகிறாரு. ऐसे ही एक राजा यहाँ पर आया है. அவங்களுக்குள்ள இருந்த ஸ்பிரிட்டை நீங்க பாருங்களேன். उनके अंदर की जो आत्मा था उसको दरअसल देखिएगा. 9வது வசனத்துல அவன் சொல்றான், 9वीं आयत में वो कहता है, தன் ஜனங்களை நோக்கி அவன் பேசுறான். उन्होंने अपने लोगों से एक बात कर रहा था. என்ன சொல்றான்? क्या कह रहा था? இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். और उसने अपनी प्रजा से कहा, देखो इस्राएली हमसे गिनती और सामर्थ्य में अधिक बढ़ गए हैं. இங்க பார்க்கிறோம்ல, ராஜா நம்ம ஜனம் வேற ஒரு ஜனம் அப்படின்னு ஒரு வேற்றுமையை உண்டாக்குறத நான் பார்க்கிறோம். यानी राजा यहाँ पर यूं देखता है अपने लोग और दूसरे लोग करके एक अलगपन को लेकर आता है. அது இல்லாம இங்க ஒரு பொறாமை எண்ணத்தை இங்க தொடங்குறத நான் பார்க்கிறோம். इतना ही नहीं, एक उन्होंने इन इजराइल लोगों से एक जल रहा है. அவர்கள் பெருகாத படிக்கும் 10ஆம் வசனத்துல ஒரு யுத்தம் உண்டானால்
அவர்களும் நம்முடைய எதிரிகளோட கூட சேர்ந்து நம்மளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிடுவாங்க, கடைசியில் நம்ம தேசத்தை விட்டு போக ஒரு மாதிரி ஆயிரும். ஆகவே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், இவங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி. तो 10वीं आयत में इसलिए वो कहता है, आओ हम उनके साथ बुद्धिमानी से बर्ताव करें, कहीं ऐसा ना हो कि जब वे बहुत बढ़ जाएं और यदि संग्राम का समय आ पड़े तो हमारे बैरियों से मिलकर हमसे लड़ें और इस देश से निकल जाएं. ஸோ இப்போ என்னென்ன பிளான் கொண்டு வராங்க பாருங்களேன். तो अभी उन्होंने क्या क्या योजना लेकर आए देखिए. இஸ்ரேல் ஜனங்களை சுமைக்கிறதுக்கு நம்ம ஒடுக்குவோம். तो इजराइलियों को क्या करना चाहिए, उनको ऊपर और बार और ज़्यादा डालना चाहिए. அவர்கள் மேல விசாரணை அதிகாரியை வைப்போம். और उनके ऊपर लोगों को कड़ा करें. இஸ்ரேல் ஜனங்க ஒரு கூலி தொழிலாளி மாதிரி சில பில்டிங் எல்லாம் கட்ட வேணும். इजराइल लोगों को इमारत को बनाने वाले काम करना चाहिए. ரொம்ப அதிகமாக வேலை வாங்குகலாம், उनसे ज़्यादा उनसे काम लेना है हमें. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை கசப்பாக்குகலாம். यानी इजराइल लोग अपना जिंदगी को इतना कड़वा बना देता है, கொடுமையாய் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. कठोर दिल से उनको कठोर दिल से उन्हें चलाता है. இதே இஸ்ரேல் ஜனங்க ஒரு காலத்துல இங்கு வரும்போது ராஜ மரியாதையோட வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு ராஜ மரியாதை எல்லாம் போய் ஒரு கொடுமையான அடிமைத்தனத்துக்குள்ள போக வேண்டியதாயிருச்சு. यही इजराइल देश में एक ऐसे बड़ा सम्मान के साथ इजराइल लोग आते थे मिस्र देश में, लेकिन अब जो है इन इजराइल लोगों को एक दासवत के रूप में अगुवाई कर रहे हैं. நம்ம லைஃப்ல கூட ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நல்ல மரியாதையோட இருந்தேன், கனத்தோட இருந்தேன், நல்ல வருமானத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லி கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். लेकिन हम भी ऐसे सोचते होंगे, एक समय था हम अपनी ज़िंदगी में अच्छे से जी रहे थे, अच्छे से कमा रहे थे, आदर सम्मान के साथ रहते थे, लेकिन अब सब कुछ चला गया है. இது மாத்திரம் இல்லைங்க, எகிப்து ராஜா இன்னொரு ஒரு சில பிளான்களை கொண்டு வர்றான் பாருங்க. इतना ही नहीं, मिस्र की राजा ने और भी कुछ योजना को लेकर आया. அங்க இருக்கிற மருத்துவச்சிகளோட பேசி ஒரு காரியத்தை சொல்றான். ஆண் பிள்ளை பிறந்த போது உடனே கொன்று போட்டுருங்க அப்படின்னு கட்டளை போடுகிறான். उन्होंने वहाँ की दाइयों थी, इब्री की दाइयों, उनसे बातें कर कर उनको ये आज्ञा दिया है, जब इजराइल की बच्चा जन्म होगा उनको मार डालना है. அது மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளை நதியில போட்டு விட்டுருங்க, பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோட வைங்க அப்படின்னு ஒரு கட்டளை போடுகிறார். यदि बेटा हो तो उसे मार डालना, अगर बेटी हो तो उसे जीवित रखना करके वो बताया. இங்க ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது, यदि आत्मिक तौर पे इसे देखते हैं तो ஆண் என்று பார்க்கும்போது ஒரு பலத்தை குறிக்கிறது, यदि बेटा करके देखते हैं तो वो वहाँ पर एक बल को, सामर्थ्य को बताती है, வல்லமையை குறிக்கிறது, एक सामर्थ्य को बताती है, ஒரு பெருக்கத்தை குறிக்கிறது, एक बढ़ोतरी को. அப்ப அந்த வல்லமையையும் பலத்தையும் பெருக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இன்னைக்கு அந்த ராஜாவுடைய திட்டமாய் இருக்கிறது. आज उस बल को, बढ़ोतरी को, सामर्थ्य को कंट्रोल में लाना ही मिस्र की यानी फिरौन की योजना थी. இதுதான் பிசாசுடைய எண்ணமாய் இருக்கிறது. यही शैतान का योजना भी है. இன்னைக்கும் நம்முடைய பெருக்கத்தையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வல்லமையையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல ராஜாக்கள் பல காரியங்கள் எழுப்பலாங்க. आज भी हमारे लोगों की यानी बल को, सामर्थ्य को मीठा डालना करके कई राजाएं खड़े हो सकते हैं. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்திலே, ऐसी परिस्थिति था उस समय में, ஜனங்கள் எல்லாரும் அடிமைத்தனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே, सारे लोग दासवत में, बहुत ही गुलामी में वो कठिन परिश्रम कर रहे थे. ஒவ்வொரு நாளும் ஜனங்க நினைப்பாங்க, சே அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தோம், ஆனா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே, जब सारे लोग इस तरह सोच रहे थे, अरे उन दिनों में हम कैसे थे, अच्छे थे, खुशी थे, लेकिन अब ऐसा क्यों नहीं करके जब सोच रहे थे, ஜனங்கள் எல்லாம் தங்க வாழ்க்கையே வெறுத்து இருப்பாங்க. लोग अपनी जिंदगी को ही एकदम एक कड़वाहट के साथ जीते होंगे, ஏன்னா ஜனங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு உபத்திரம் வந்துருச்சு, क्योंकि उनके जीवन में इतना उपद्रव आ पड़ी है, அவ்வளவு கூக்குரல் வந்துருச்சு, उन्होंने चिल्लाने लगे, रोने लगे, அவ்வளவு பல வேதனைகள் அனுபவித்திருக்கிற इतनी நேரத்தில் वेदनाओं के साथ वो रहते थे. ஒரு வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குது. तब एक घर में शादी हुई. இந்த சூழ்நிலையில எப்படியே கல்யாணம் அப்படி நீங்க கேட்கலாம். इस परिस्थिति में कैसे शादी हो सकती है करके आप सोच सकते हैं. அதுதான் ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். यही यहाँ पर बहुत बड़ा एक श्रेष्ठ है. மத்தா 2 அதிகாரத்துல 1 வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. उत्पत्ति निर्गमन का 2 अध्याय 1 आयत में ही लिखा हुआ है, அங்கு ஒரு விவாகம் நடக்கிறது. यहाँ पर एक स्त्री का ब्याह लिया है. ஹalleluya. हालेलुया. ஒரு கஷ்டமான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, உபத்திரமான நேரத்துல
கர்த்தர் இங்க ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். यानी एक कष्ट के मुश्किल के ऐसे समय में परमेश्वर एक नई कार्य को शुरू करते हैं. ஒருவேளை அநேக பேர் போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம், வேண்டாங்க இந்த நேரத்துல இது தேவையே இல்லை. ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு தேவை அங்க தொடங்குறதை நான் பார்க்கிறோம். काफी लोग बोलते होंगे ऐसा मत करो, ऐसे परिस्थिति में ये जरूरी नहीं है, ऐसा नहीं करना करके मना करते होंगे, लेकिन यहाँ पर एक नई शुरुआत को होते हुए देखते हैं. நீங்க கூட உங்க வாழ்க்கையில பாஸ்டர் இது எனக்கு தேவையே இல்லை, இந்த டைம் வேண்டாம், இது இப்போதைக்கு முடியாது என்று நீங்க நினைத்திருப்பீங்க. ஆனா அது தொடங்குறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருப்பாரு. நீங்களே யோசிச்சிருப்பீங்க இது எப்படிதான் நடக்குமோ, ஆனால் கர்த்தர் அதுல ஒரு பெரிய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். आप भी अपने जीवन में सोचते होंगे ऐसे परिस्थिति में ये चीज मुझे नहीं चाहिए, ये नहीं होना है करके, लेकिन परमेश्वर आपको उसी समय में ही उन कार्य को देते हैं. ஆமென். ஆமென். வேறு விவாகம் மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகிறார். यहाँ पर केवल उस स्त्री और उस पुरुष के बीच में वियागी नहीं, वरन अगला वचन में ही लिखा है वो स्त्री गर्भवती हुई. இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் ஆரம்பிக்குது. நான் यहाँ पर ये बहुत बड़ी परेशानी, एक संघर्ष शुरू होता है. எப்பொழுதுமே திருமணம் ஆன உடனே குழந்தை எப்ப வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. जब शादी होने के बाद सारे लोग कब बच्चा होगा करके ही चाहते हैं. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில குழந்தையே வேண்டாம் என்கிற நிலைமை வந்துருச்சுங்க. लेकिन परिस्थिति ऐसा था, लोग सोचने लगे कि अभी तो अभी बच्चा नहीं होना चाहिए. ஆனா இந்த குடும்பத்தை நீங்க பார்க்கும்போது அங்கு ஒரு கர்ப்பம் உண்டாகுது நான் பார்க்கிறோம். लेकिन इस परिवार में देखते हो तो यहाँ पर ये स्त्री ने गर्भवती हुई. கர்ப்பம் உடனே அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பாங்க, இது ஆண் குழந்தையா பெண் பிள்ளையா என்று பல காரியங்களை அவங்க யோசிச்சிருப்பாங்க. जब गर्भवती होते ही तुरंत उन्होंने सोचने लगी होगी कि ये बेटा है या बेटी है, क्या है करके. ஏன்னா ராஜாவின் கட்டளை என்ன? क्योंकि राजा का आज्ञा क्या है? ஆண் பிள்ளைனா கொல்லப்பட வேண்டும். बेटा है तो मार डालना. இப்போ என் குழந்தை இருக்குது ஆனா பெண்ணா ஒரே போராட்டம் வந்திருக்கு 9 மாசமா. पेट में जो है वो बेटा है बेटी है, हर एक महीना वो बहुत ही संघर्ष करते होंगे. ஒவ்வொரு அல்ட்ராசவுண்ட்ல ஏதாவது தெரியுதான் என்று அவங்க யோசித்து கூட இருக்கலாங்க. हर एक अल्ट्रासाउंड में क्या कुछ दिखता है करके वो सोचते होंगे. ஒவ்வொரு நாள் அவங்க ஜெபித்து இருப்பாங்க, இது பெண் குழந்தையா இருக்கட்டுமே என்று சொல்லி. हर एक दिन वो प्रार्थना भी करते होंगे ये लड़की होनी चाहिए. எல்லாம் ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நேரத்துல सारे लोग जब सोचते हैं कि बेटा चाहिए करके, ஆனா இவங்க ஜெபம் பண்ணிப்பாங்க எனக்கு பெண் குழந்தை தான் வேணும். लेकिन ये कपल्स ने प्रार्थना करते होंगे मेरे लिए बेटी की चाहिए. ஆனா கர்த்தர் தொடங்கினார் என்றால் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். यदि परमेश्वर शुरू करते हैं तो वो सारे कार्य को बहुत ही सुंदर तरीके से करते हैं. சில சமயத்தில் நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் கூட இருக்கலாம். काफी समय में हमारी इच्छाएं हमारी प्रार्थना विनती पूरा नहीं हो सकता है. அப்படிதான் இந்த குடும்பத்துக்குள்ள ஆச்சு. ऐसा ही ये परिवार में भी हुआ. ஃபர்ஸ்ட் விவாகமே வேணாம் கூட நினைச்சிருப்பாங்க. इन्होंने सोचा होगा हमें शादी ही नहीं, ஆனா எப்படியோ விவாகம் ஆயிருச்சு. शादी हो गई. குழந்தை வேணாம்னு நினைச்சிருப்பாங்க. बच्चा नहीं होना चाहिए करके सोचे होंगे, ஆனா எப்படியோ குழந்தையும் ஆயிருச்சு. लेकिन बच्चा भी हो गया. சரி பெண் பிள்ளை நினைச்சிருப்பாங்க. चलो उन्होंने सोचा होगा बेटी हो जाए, ஆனா கடைசில ஆண் பிள்ளை ஆயிருச்சு. लेकिन अंतिम में वो बेटा हो गया. அப்பதான் குடும்பத்துல இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. अब परिवार में और बड़ा संघर्ष. அதை காட்டில இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? उससे बढ़कर क्या परेशानी है? அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்துச்சா. और उससे बढ़कर वो बेटा जो है बहुत ही सुंदर था. இப்போ இன்னும் பெரிய டென்ஷன் ஆயிருச்சு. और बहुत बड़ा टेंशन हो गई. ஐயோ நம்மளுக்கு வேணா சிரிப்பா இருக்கலாம், பட் அந்த நேரத்துல அந்த தாய் தகப்பன்மாருடைய உள்ளத்தை நீங்க பார்க்கணுமே உடைஞ்சிருக்கும். हमारे लिए ये बातें तो थोड़ा हंसी मजाक लगता होगा, लेकिन उस माँ बाप के लिए वो बहुत बड़ा संघर्ष था. ஐயோ இவ்வளவு அழகான ஆள் குழந்தையே इतना बहुत सुंदर एक இப்போ लड़का, போய் பிறக்கணுமா? अब थोड़ी जन्म होनी चाहिए क्या? இந்த ராஜா வந்திருப்ப தான் பிறக்கணுமா? इस राजा के समय पर ही ऐसा होना चाहिए क्या? இந்த சட்டம் வந்திருப்ப தான் இந்த குழந்தை பிறக்கணுமா? ये नियम आने के बाद ही ऐसा बच्चा होना चाहिए क्या? அப்படின்னு அந்த சந்தோஷம் வந்திருக்காது. அந்த குடும்பத்துல தலையில கையை வச்சு அடிச்சிருப்பாங்க. ऐसा खुशी नहीं, बेटा होने के चलते खुशी नहीं होती होगी उस परिवार में, वरन वो रोते होंगे. ஆனா உங்க குடும்பத்துல கர்த்தர் அதை செய்தார் என்றால் அதை கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்குது என்பதை நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. लेकिन आपके परिवार में परमेश्वर कार्य को करते हैं तो आप उसे जाने, परमेश्वर की योजना इसमें है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ அந்த பெற்றோர் என்ன செய்றாங்க? अब उस माँ बाप क्या कर रहे हैं? அந்த குழந்தையை ஒளித்து வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. उस बच्चा को, बेटे को वो छुपा रखने के लिए कोशिश कर रहे हैं. ஃபர்ஸ்ட் விவாகத்தை கேன்சல் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாங்க, முடியாம போயிடுச்சு. पहले उन्होंने सोचा होगा अपने शादी को छोड़ दें करके, लेकिन नहीं वो குழந்தை पाया. இல்லாம இருக்கலாம், ஆனா குழந்தை வந்துருச்சு. जब सोचे थे अगर बच्चा नहीं रहे तब ठीक रहेगा, लेकिन बच्चा भी हो गया. பெண் பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, ஆண் குழந்தை ஆயிருச்சு. जब सोचे थे कि बेटी होना चाहिए, लेकिन बेटा हो गया. அது அழகுள்ள ஆண் குழந்தையா வேற और வந்துருச்சு. उसमें भी बहुत ही सुंदर था. இப்போ என்ன பிரச்சனை? अब परेशानी क्या இந்த है? குழந்தைய எப்படியாவது ஒளிச்சு வைக்கணும். अब इस बच्चा को किसी तरह छुपा कर रखना है. எங்கேயாவது உலகத்துல ஒரு குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியுமா உங்களால? इस संसार में कभी भी कहीं भी आप एक
बच्चे को छुपा रख सकते हैं? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம், அது ஒரு 5 நிமிஷம் தான் விளையாடலாங்க. அது ஒரு சின்ன பிறந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியுமா? आप हाइड एंड सीक तो खेल सकते हैं, लेकिन वो थोड़ा समय के लिए, लेकिन एक छोटा सा बालक को आप छुपा रख सकते हैं क्या? குழந்தைனாவே அழுதா செய்யும், बच्चा ही बोलते ही वो तो रोएगा, அது பசிச்சா அழுவும், वो भूख लगे तो रोएगा, அதோட லாங்குவேஜே அழுகத்தான். उनका भाषा ही रोना. ஒவ்வொரு டைம் அழுகும் போது அவங்க ஏதாவது வாயில துணியை வச்சு அடைச்சிருப்பாங்களோ தெரியல நம்மளுக்கு. पता नहीं जब भी रोते वक्त उनको मुंह को कैसा बंद किए, அல்லது வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப இறுக்கமா சாச்சிருக்கலாம். शायद वो अपना घर का दरवाजा खिड़की सब कुछ बहुत ही टाइट से उन्होंने बंद करते रहते हो. யாராவது வராத அந்த குழந்தைய கிச்சனுக்கோ பாத்ரூம்க்கோ ஏதாவது வீடு கூட போயிருக்கலாங்க. शायद जब भी कोई भी आते होंगे तो उन्होंने तुरंत बच्चा को उठाकर उन्होंने बाथरूम में किचन में भागते होंगे. பேரண்ட்ஸ் பிரயாசப்படுறாங்க ஒளித்து வைக்கிறதுக்கு. माँ बाप ने कोशिश कर रहे थे अपने बच्चा को छुपा रखे, ஆனா வசனம் சொல்லுது அவங்களால கூடாமற் போயிற்று. वचन में लिखा है वो नहीं कर पाए. 3 மாதத்தான் அவங்களுடைய பிரயாசம் போகுது. उनका अपना कोशिश से 3 महीने ही छुपा रखते थे. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. उसके बाद वो नहीं कर पा रहे, முடியல. नहीं कर पा रहे. அநேக சமயத்துல நீங்களும் என்னென்னமோ பிரயாசப்படுறீங்க, कई बार आप भी इतना कोशिश करते हैं சில காரியத்தை ஒளித்து வைக்கலாம்னு, कुछ कार्य को छुपाने के लिए, ஆனா முடியல. नहीं हो पाता. என்ன செய்யறது தெரியல பாஸ்டர். क्या करें, नहीं मालूम हो रहा पास्टर. ஆனா ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆண்டவர் நடத்துவார்னு ஒரு விசுவாசத்துல நீங்க வாங்க. लेकिन हमें विश्वास करना चाहिए, यदि परमेश्वर ने शुरू किए हैं तो वो जरूर वो पूरा करेंगे. விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. विवाह तो है सबसे वो आदरणीय है. எவனுக்குமே விவாகம் வேணான்னு சொல்லிட்டு தெரி ஓடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க விவாகம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அது யாவருக்கும் கனமுள்ளதா நான் மாற்றுவேன் கர்த்தர் சொல்றாரு. लोग तो भागते हैं शादी करने से नहीं करना करके, लेकिन आपने किया है, यानी वचन के अनुसार विवाह जो है वो सारे कार्य में से आदरणीय है. எவ்வளவு தைரியமா இருந்து அந்த பெண்ணு கர்ப்பம் ஆகிறார் பார்த்தீங்களா. वो स्त्री जो है कितनी धैर्य के साथ गर्भवती भी हुई. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாருங்க. ये सारे कार्य को परमेश्वर देखते हैं. இதெல்லாம் கர்த்தர் நடத்தினாருங்க. इन कार्यों को परमेश्वर ने ही अनुमति दिया है. உங்களால முடியாததை இனிமேல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசத்துக்குள்ள நீங்க வாங்க. अब आप ऐसे विश्वास में आए कि आपसे नहीं होता, लेकिन परमेश्वर के लिए सब कुछ संभव है. அநேக சமயத்துல நம்ம லைஃப்ல சில ஃபெயிலியரை ஒளிச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். कई बार हम अपनी जिंदगी में अपने जो हार को, फेलियर को हम छुपाने के लिए कोशिश करते हैं. நம்முடைய தோல்வி, நம்முடைய நஷ்டத்தை வெளியில காட்டக்கூடாது, தெரியக்கூடாது என்று சொல்லி நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணுகிறோம். हमारी नष्ट को, हमारी हार को कई बार हम छुपा रखने के लिए कोशिश करते हैं, ஆனா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். लेकिन परमेश्वर संभालेंगे. ஓகே, இந்த இடத்துல நீங்க வாங்க. अब यहाँ पर आइएगा. யாத்திரா 2 அதிகாரத்துல 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். निर्गमन 2 अध्याय का 3 आयत को हम पढ़ते हैं. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். और जब वह उसे और छिपा ना सकी, तब उसके लिए सरखंडे की एक ठोकरी उन्होंने बनवाई. ஹல்லேலூயா. हालेलुया. ரொம்ப அற்புதமான ஒரு பெண்ணா இருக்காங்க இவங்க. बहुत ही एक अद्भुत स्त्री है. ஒரு அழகான ஒரு பாஸ்கெட், ஒரு கூடைய செய்றாங்கன்னு வெச்சுங்களேன். उन्होंने बहुत सुंदर एक बास्केट को, टोकरी को बनाई. இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில பிள்ளைய பார்க்கறதா பாஸ்கெட்டை செய்யறதா ஒரே போராட்டமா தான் இருந்திருக்கும். जरूर वो अपने आप में लड़ती होगी, अभी कैसा बास्केट बनाए या बच्चा को देके. ஆனா ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்களே. लेकिन परमेश्वर कितना अनुग्रह से भरे हुए. அதான் நான் சொல்வேன், ஒரு தாய்க்கு ஆண்டவர் அவ்வளவு விசேஷித்த கிருபை, அறிவை தருகிறார். ஒரு பிள்ளை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. एक माँ के लिए परमेश्वर इतना अनुग्रह को देते हैं, एक दया को देखते हैं ताकि वो एक बच्चा को कैसा वो संभाले. இவங்க ஏதோ ஒரு ஹவுஸ் வைஃபா மாத்திரம் இல்ல, ये एक हाउस वाइफ ही नहीं है, ஏதோ ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து கொடுக்கிறது மாத்திரம் இல்லாதபடி केवल एक बच्चा को जन्म देना बस काफी है करके नहीं सोचने वाली थी. அடுத்தது அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்க வைக்க வேண்டும் என்பதை அந்த பெண் இங்க ஒரு காரியத்தை செய்யறதை நாம் பார்க்க முடியுது. आगे जाकर इस बच्चे को कैसा सुरक्षित रखना करके इस बातों को करते हुए देखते हैं. நான் நினைக்கிறேன் இதுவரையும் யாரும் சரித்திரத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு பிள்ளைக்கு இன்னும் ஒரு பாஸ்கெட், ஒரு கூடைய செய்யறது மாதிரி. यानी जैसे स्त्री ने किया है, ऐसा एक टोकरी को चरित्र में ही किसी ने भी ऐसा नहीं किया होगा. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, குழந்தைய ஒரு கூடையில வச்சுட்டு வராங்க அல்லது ஒரு வண்டில தள்ளிட்டு வராங்க. அது இன்றைக்கு நம்ம கடையில போய் வாங்குறோம், ஆனா அன்றைக்கே மோசேயோட அம்மா செஞ்சுட்டாங்க பாருங்களேன். आज हम देखिएगा लोग ट्रॉली लेकर जाते हैं बच्चे को उसमें बिठाकर, लेकिन उस जमाने में ही
मूसा के लिए उसकी माँ ने बना लिया है ஆமே ஆமென். அப்போ ஒரு அம்மா மேல இருக்கிற அந்த கிருபையை ஆண்டோடைய உதவியை நீங்க பாருங்களேன். यानी एक माँ के ऊपर जो परमेश्वर का अनुग्रह को देखिएगा ஆமா அதுல வந்து இந்த பிசின் கீழ் எல்லாம் பூசி அதாவது வாட்டர் ப்ரூஃபா அதை என்ன செய்யறது நான் பார்க்கிறோங்க. यानी उस टोकरी को उन्होंने कैसा बनाई, चिकनी का मिट्टी डलवाकर यानी वाटर प्रूफ बना रही थी. ஒரு புதிய படைப்பை அங்க உருவாக்குகிறார்கள். यानी एक नई सृष्टि को बना रही है. ஒரு கார்பெண்டர் வேலையை செய்யறது மாதிரி இருக்குது பாருங்களேன். लगता है कि एक कारपेंटर का काम कर रही है. ஆமென். आमीन. எந்த தைரியத்துல செஞ்சாலும் நமக்கு தெரியல. हम नहीं जानते वो कैसा किन धैर्य से उन्होंने बनाई, எந்த நம்பிக்கையில செஞ்சாங்கன்னு தெரியலங்க. कौन सी आशा के साथ इन्होंने ये बनाई हम नहीं जानते. பட் அவங்களுக்கு தெரியும். लेकिन वो जानती थी. இதுவரை கர்த்தர் நடத்தினா. अब तक परमेश्वर ने मुझे चलाया, अगुवाई किया. இனியும் இந்த முயற்சியிலேயே கர்த்தருடைய கரம் இருக்கும். आगे भी इस कार्य में परमेश्वर की हाथ रहेगी. நான் செய்ய வேண்டியதை செய்வேன், மீதியானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். जो मुझे करना है उस कार्य को मैं करूंगी, बाकी कार्य को परमेश्वर संभालेंगे. சூழ்நிலை சரியில்லை தான். परिस्थिति ठीक नहीं है. அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தான். कई ऐसे युद्ध लड़ना पड़ रहा है. ராஜாவின் கட்டளை ரொம்ப மோசமா இருக்குது உண்மைதான். राजा का नियम बिल्कुल खराब है. எங்களுடைய ஜனங்கள் நல்ல நன்மையை அனுபவித்தோம், ஆனா இன்னைக்கு நாங்க தீமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். हमारे लोग भलाई को तो हम अनुभव कर रहे थे, लेकिन आज जो है बुराई हो रहा है. நம்ம நினைப்பாங்க, யாருக்கு தெரியும் இந்த பிள்ளை நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு மேசியாவா இருக்க மாட்டாரா, ஒரு விடுதலை வாங்கி தர ரட்சகராய் மாறக்கூடாதா என்று அந்த அம்மா யோசித்திருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம். शायद वो माँ ने सोची होगी या प्रार्थना करती होगी, कौन जाने ये बच्चा बड़ा होकर आज इस परिस्थिति से हमें छुड़ाने वाला एक मेसिया क्यों ना बन पाएगा. ஆமென். ஆமென். நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுத்த நல்ல காரியங்களை யோசிங்க. आप अपने बच्चों के प्रति अच्छे अच्छे बातों को सोचिएगा. ஆமென். உங்க பிள்ளைக்கு கொடுத்த நல்ல ஒரு விசுவாச பார்வை நோக்கம் உங்ககிட்ட இருக்கட்டும். अपने बच्चों के प्रति एक अच्छा विश्वास का दर्शन होने पाए. ஆமென். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும்ங்க, परिस्थिति कैसे भी क्यों ना हो, பட் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். लेकिन यहोवा परमेश्वर आपके साथ है. இந்த அம்மா நல்ல ஒரு அழகான ஒரு பெட்டியை செய்றாங்க. ये माँ ने एक बहुत अच्छा एक ठोकरी बनाई. அந்த பெட்டி அந்த பெட்டிக்குள்ள அந்த பிள்ளைய படுக்க வைக்கிறாங்க. उस टोकरी में उस बेटा को लिटाया. அது மாத்திரமில்ல, இப்ப போய் அந்த நைல் நதியில போய் அங்க விடுறத பார்க்கிறோம். इतना ही नहीं, उसे ले जाकर नील नदी में छोड़ रही है. நைல் நதி என்பது ஒரு கடல் போல ஒரு பெரிய நதிங்க. नील नदी जो है बहुत ही बड़ा एक समुद्र जैसा बड़ा सा है. அது ரொம்ப வேகமாய் தண்ணி வரக்கூடியது. और उसमें पानी तो तेजी से जाती है. அது மாத்திரமல்ல, அங்க अनेक முதலைகள் காணப்படுகிறது. इतना ही नहीं, कई ज्यादा मगरमच्छ उसमें रहती है. அங்க மனிதனுடைய உயிருக்கு ரொம்ப விளைவிக்கிற ஒரு காரியம். यानी इंसान के लिए वो बिल्कुल एक सुरक्षित जगह नहीं है. ஆனா அந்த இடத்துல போய் அந்த குழந்தை வைக்கிறான். लेकिन उसी जगह में जाकर अपने बेटे को छोड़ा. வீட்லயும் வைக்க முடியல, घर में भी नहीं रख पा रहे, வெளியிலயும் வைக்க முடியாது. बाहर भी नहीं रख सकते. அன்னைக்கு இருக்கிற பெஸ்டான ஏரியா நைல் நதின்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல. उन दिनों में एक बेहतरीन जगह नील नदी करके उन्होंने जान रखा. ஆனா சாதாரண கண்ணில் பார்த்தா அது மோசமான இடம். एक साधारण आंखों से देखते हैं तो वो बिल्कुल इतनी खतरनाक जगह है. ஆனா அந்த இடத்துல போய் வச்சுட்டாங்க. लेकिन उसी स्थान पर जाकर ही उन्होंने अपने बेटे को रख दिया है. அவ்வளவு தண்ணி ஸ்பீடா போகும், इतना तेजी से पानी बहती है. இது கூட நிச்சயமாய் முடியாது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். यानी एक बहुत ही कठिन परिस्थिति है. இந்த கூட அந்த தண்ணி ஸ்பீடுக்குலாம் நிக்காதுங்க. ये टोकरी कितनी बड़ी बात होगी उस पानी के तेज में के सामने. அடிக்கிற ஸ்பீடுக்கு இந்த கூட எங்க வேணாலும் போகலாங்க. इतना तेजी से पानी आती है तो वो टोकरी कहीं पर भी जाने का संभव है. எந்த ஒரு தாயும் செய்ய முடியாது, ஆனா இந்த தாய் துணிதி செய்றாங்க. कोई भी माँ ऐसा नहीं कर पाएगी, लेकिन ये माँ ने ऐसे धैर्य के साथ करने लगी. கரெக்டா அந்த நைல் நதியில வைக்கிறாங்க. उन्होंने उस नील नदी पर उस टोकरी को छोड़ दिया. ஆனா அந்த கூடைக்கு ஒரு டிரைவரோ ஒரு ஸ்டேரிங்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அந்த கூடை அழகா நேரா ஒரு இடத்துல கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். उस टोकरी के लिए कोई भी स्टीयरिंग व्हील नहीं थी या कोई भी ड्राइवर नहीं था, लेकिन परमेश्वर ने उस टोकरी को अच्छी तरह से अगुवाई किया है, सीधा उसको कहाँ जाना है करके. இந்த கூடையை வச்சுட்டு அந்த அம்மா ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். इस टोकरी को रखने के बाद जरूर वो परमेश्वर को स्तुति करते रहती होगी. அதுதான் இந்த அம்மாவுடைய கையில இருக்கிற ரிமோட்டா இருக்கிறது. वही इस माँ के हाथ का रिमोट जैसा है. ஆமென். आमीन. உங்க கையில கர்த்தர் ஒரு ரிமோட்டை கொடுத்திருக்கிறார். आपके हाथों में भी प्रभु ने एक रिमोट को दे रखे हैं. உங்க பிள்ளைங்க காலையில எங்கயாவது போறாங்க, ஸ்கூலுக்கு காலேஜ் வேலைக்குன்னு போறாங்க. आपके बच्चे स्कूल जाते हैं, कॉलेज जाते हैं या नौकरी के लिए
जाते हैं, நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண முடியாது. आप पीछा नहीं कर सकते, பட் உங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் ஒரு ரிமோட்டை வைத்திருக்கார். लेकिन आपके हाथों में प्रभु एक रिमोट को दिए हैं। ஆமென். ஆமென். அந்த ரிமோட்டை வைத்து நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க. उस रिमोट को आप इस्तेमाल करें அது சரியான பாதையில கர்த்தர் நடத்துவா. ताकि अपने बच्चे सही मार्ग पर चले। ஆமென். आमीन। இந்த கூட நேரா எங்க போகுது தெரியுங்களா? ये टोकरी सीधा कहाँ गई? அந்த நைல் நதியில பார்வோனுடைய குமார்த்திகள் ஸ்நானம் பண்ணுகிற இடத்துக்கு போகுது. नील नदी में जहाँ पर फिरौन की पुत्री जो स्नान करती है उसी स्थान पर पहुंची है। அந்த இடத்துல தான் அங்க தாதிமார்கள்லாம் வந்து உலாவுகிற இடமா இருக்கிறது. वहाँ पर ही उनकी दादी लोग आकर वहाँ पर चलते फिरते हैं। இன்னும் சொல்ல போனா இந்த நைல் நதி தான் எகிப்துடைய ஒரு பெரிய தெய்வமா இருக்குது. और भी कहा जाए ये नील नदी ही वो सारे मिस्र वालों के लिए बहुत बड़ा देवता थी। இந்த நைல் நதியில தான் காலையிலையும் மாலையிலையும் ஜனங்கள் ராஜாக்கள் அங்க ராஜா வந்து அங்க மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுகிற இடமா இருக்கிறது. इस नील नदी के पास ही आकर राजा ये सवेरे और शाम को क्या करते थे? पूजा वगैरह करते थे। இந்த தண்ணீர் தான் அவங்களுக்கு ஒரு தெய்வீக சுத்தமான ஒரு தீர்க்கிற ஒரு தண்ணீரா இருக்கிறது. यही पानी था उनकी बोझ उनकी प्यास बुझाने वाले पानी था। அவங்களுக்கு இது ஒரு பெரிய தெய்வமா காணப்படலாம். उनके लिए एक बहुत बड़ा देवता क्यों ना हो, ஆனா அது மேலேயே இப்ப மோசே மிதந்து போகிறதை நான் பார்க்க முடியும். लेकिन उसके ऊपर ही अभी मूसा जो है वो तैरते हुए जाते हुए हम तब पाते हैं। ஆமென். அந்த குழந்தைக்கு மோசேக்கு தெரிஞ்சிருக்காது இந்த தண்ணியை நான் ஒரு நாள் ரத்தமா மாத்த போறேன்னு கூட தெரிஞ்சிருக்காது. वो बेटा मूसा नहीं जानते हैं एक दिन इसी पानी को ही मैं लहू में बदलूंगा करके। நேரா அந்த கூட அந்த பெண்கள்ட்ட போகுதுங்க. अब सीधा ये टोकरी जो है उन फिरौन की पुत्री के सामने जा रही है। நேரா அந்த பெண்களுடைய கண்கள்ல அந்த பெட்டியை காணுது கர்த்தர் கிருபை उस செய்தார். स्त्रियों के नजर में वो टोकरी पड़ी, ऐसा प्रभु ने किया है। தாதியை அனுப்பி அந்த பெட்டியை கொண்டு வானுங்கறாங்க. जब फिरौन की पुत्री ने अपनी दादी को भेजकर वो टोकरी को ले आने के लिए बोला, இப்ப அதை ஓபன் பண்றாங்க, பிள்ளையை பார்க்கறாங்க. அது जब वो टोकरी खोलकर बेटा को देखा तो பிள்ளை அழ ஆரம்பிச்சிருச்சு. वो बेटा रोने लग गई। உடனே ஒரு இரக்கம் அந்த பெண்கள்ட்ட வருகிறது. तुरंत ही एक दया उन स्त्रियों के मन में आई। அவங்களுக்கு தெரியுது இது எபிரேய பிள்ளைன்னு தெரியுது. वो जानते थे कि ये तो इब्री के बच्चे हैं, இது ஆண் குழந்தை, ये बेटा है, இது கொல்லப்பட வேண்டும். ये मार डालना चाहिए, இதுதான் இப்ப தேசத்துல நடந்துட்டு இருக்க சட்டம். क्योंकि यही अभी देश में हो रहा है। ஆனா அதெல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணி இங்க ஒரு இரக்கத்தை கர்த்தர் அந்த பெண்களுடைய இருதயத்துல கர்த்தர் போட்டார். उन कार्य को परमेश्वर ने उनके दिल में से भुला दिया और एक दया को उत्पन्न कर दिया। ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த பிள்ளை எங்க வளர்க்கப்படுகிறா? அரண்மனையில வளர்க்கப்படுகிறது. अब ये बेटा कहाँ पर पाला जा रहा है? राजमहल में। ஆமென். आमीन। எந்த அரண்மனையில இருந்து கட்டளைகள் கொடுமையாய் வந்துச்சோ அதே அரண்மனையில மோசே இப்ப வளர்கிறதை நான் பார்க்கிறோம். जिस राजमहल से कठोर का आज्ञा निकल कर आई है उसी राजमहल में अभी मूसा का पालन पोषण हो रहा है। ஆமென். आमीन। ஆமா. இன்னும் விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, और इससे श्रेष्ठ बात क्या है? இதை வளர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேக்குறாங்க. जब इस बेटा को पालने के लिए एक स्त्री की जरूरत करके जब पूछ रहे थे, அதை வளர்க்கிறதுக்கு யார் வந்தா? மோசேயோட அம்மாவையே கர்த்தர் ஜாயின் பண்ணி விட்டார் பாருங்க. वहां पर परमेश्वर ने ऐसा अनुग्रह किया कि मूसा को मम्मी को ही वहां पर जोड़ दिया है उसे पालने के लिए। எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு எது தெரியுங்களா? सबसे बहुत ही अद्भुत विषय क्या है? பார்வோனுடைய குமாரத்தி அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, फिरौन की बेटी ने उस माँ से कह रही थी, இந்த பிள்ளையை நீ எடுத்துட்டு போ. इस बच्चा को आप लेकर जाओ। ஹalleluya. हालेलुया। எந்த வீட்ல அவரால வளர்க்க முடியல நினைச்சாங்களோ, जिस घर में इस बच्चा को अभी नहीं पाल पाएंगे करके सोच रही थी, இப்ப அரண்மனை சொல்லுது நீ எடுத்துட்டு போ. अब राजमहल से आज्ञा है तू इस बच्चे को लेकर जा। இப்ப மோசே அம்மா மோசேயை எடுத்துட்டு போகும்போது 4 போலீஸ்காரங்க வந்திருப்பாங்கல்ல பக்கத்துல பாதுகாப்போட. जब मूसा की माँ ने मूसा को लेकर जाते होगी तो तब जरूर 4 पुलिस उनकी सुरक्षित के लिए आते होंगे, ஏன்னா இது ஆண் பிள்ளை இல்லையா? क्योंकि ये लड़का था, எவனாவது வந்து கொலை பண்ணிர கூடாது. कोई भी आकर मारना नहीं चाहिए। அதோ பார்வோனுடைய சேனைகள் வந்து கொண்டிருக்கிறது. फिरौन की सेना उसकी सुरक्षित में आ रही है। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய சேனைகள் மாதிரி இங்க பார்வோனுடைய சேனைகள் இவனுக்கு மோசே குழந்தை 4 மாசத்துல வந்து அவனுக்கு உதவி செய்துங்க. यानी मूसा को सुरक्षित रखने के लिए मिस्र की सेना उसके पास आ रही थी। ஆமென். आमीन। அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? और फिरौन की पुत्री ने कहा कि मैं इसके लिए आपके लिए मैं पैसा दूंगा। எங்கயாவது உலகத்துல 4 மாசம் குழந்தை சம்பாதிச்சு வருமானம் வாங்கி இருக்கதை பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களோ? कहीं पे संसार में आपने देखा है 4 महीने के बच्चा कमाते हुए, ஆனா இங்கு கர்த்தர் செய்றாருங்க. लेकिन यहाँ पर परमेश्वर करते हैं। ஏன்னா கடுமையான மோசமான ஒரு சூழ்நிலையில இவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் கனப்படுத்தினாருங்க. क्योंकि कठिन परिस्थिति के समय पर जो इन्होंने निर्णय लिया है उसे परमेश्वर ही आदर करते हैं। ஆமென். आमीन। நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். मैं तुझे इसके लिए पैसा दूंगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் நிச்சயமா உங்க பிள்ளைகள் நல்லா சம்பாதிச்சு
உங்க கையில கொடுப்பாங்க நிச்சயமாய் ஒரு நாள். जरूर एक दिन आपके बच्चे आपके हाथों में पैसा कमा कर देंगे. ஆமா, வெறும் சம்பளம் மாத்திரமா இருந்திருக்கும். केवल पैसा ही मिलता होगा क्या? பிஎஃப் எடுத்திருக்கும், पीएफ होगा, போனஸ் எடுத்திருக்கும். बोनस होगा. அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லா பாலோ எந்த செர்லாக்கோ எந்த வெஜிடபிள்ஸோ உணவு எல்லாவற்றும் பார்மோன் அரண்மனையிலிருந்து வந்திருக்குமே. साथ ही साथ उस बच्चे के लिए जो भी जरूरतें हैं, वेजिटेबल्स हो, सब्जियां या दूध या जो भी जरूरत है, सब कुछ राजमहल से आता होगा. ஆமென். ஆமென். எந்த வீட்ல பிள்ளை ஒளிஞ்சிருந்துச்சோ, जिस घर पर चुप्पा रहती थी वो बच्चा, அதே வீட்ல பிள்ளை இப்ப நல்ல சத்தமிட்டு விளையாண்டு கொண்டிருக்கிறான். अब उसी घर के भीतर वो बच्चे खुले से वो खेल रहा है आवाज से उठाकर. எந்த வீட்ல கதவு ஜன்னல் எல்லாம் மூடி மூடி வச்சிருந்தாங்களோ இப்ப எல்லாம் திறந்த வட்டமாகவே இருக்குது. जिस घर पर अपना सारा दरवाजा खिड़की बंद रखे थे, उसी घर पर अभी वो आजादी से खेल रहा है. நான் இப்படி யோசிக்கிறேன். हम इस तरह सोचते हैं. அந்த வீட்டுடைய வாசல்ல ரெண்டு போலீஸ்காரங்க எப்பொழுதும் 24 மணி நின்னுட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். उसी घर के आंगन में जरूर हमेशा कुछ पुलिस हमेशा रहती होगी. ஆமென். ஹalleluya. நான் இப்படி நிறைய காரியங்கள் நான் யோசிக்க முடியுது. அந்த வீட்டில் மின்சாரம் இலவசமாய் கொடுத்துருப்பாங்க, ரேஷன் இலவசமாய் கொடுத்துருப்பாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே இலவசமாய் கொடுக்கறதுக்கு அங்கே உதவி செஞ்சிருப்பாருங்க. और भी कई चीज़ों को हम सोच सकते हैं, जरूर उस घर के लिए बिजली हो या रेशन हो, सब कुछ मुफ्त में दिया जाता होगा. நெக்ஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்களேன். நிச்சயமா இந்த காலத்துல நிச்சயமா கர்த்தர் செய்வார்ல, அதே மாதிரி தான் அன்னைக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க கர்த்தர். आप दरअसल कल्पना कर देखिए, अगर आज के दिन है तो ऐसा होता है, तो जरूर उस दिन भी प्रभु ऐसा करते होंगे. ஹalleluya. हालेलुया. கவர்மெண்ட் சம்பளம் வருதுங்க, सरकारी का पैसा पेमेंट मिल रहा है பிள்ளைய வளர்க்கறா. बच्चा को बढ़ाने के लिए. வெறும் வளர்ப்பு கிடையாதுங்க, केवल पालना ही नहीं. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தெய்வத்துடைய காரியங்கள், ஆசீர்வாதத்துக்கு உத்தான காரியங்கள், வாக்குத்தத்தப்பட்ட காரியங்கள், பாலும் தேனும் ஓடுகிற காரியங்கள், கானான் தேசத்துக்கு உத்தான காரியங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைக்கு திணித்து சொல்றாங்க. उन्होंने अब्राहम, इसहाक, याकूब के लिए परमेश्वर ने जो वायदाएं किया है, उनकी सारे वायदाओं को उन्होंने उस बालक को वो खिला रही थी. ஹalleluya. हालेलुया. விஷயத்தை நல்ல பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். माँ बाप एक बातों को अच्छे से समझना चाहिए. ஆண்டவருடைய காரியங்களை, வசனங்களை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, திணித்து விடுங்க. परमेश्वर की वचन को, परमेश्वर की बातों को आप अपने बच्चों को खिला दीजिएगा. ஆமா, அவ திணித்து விட்டால் பார்வோன் அங்க சம்பளம் கொடுக்கறா. இன்னைக்கு நம்ம வசனத்தை திணித்து விடுவோம், பரலோகம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கும். उस दिन में उन्होंने उस बच्चे के मूसा के अंदर सारे वायदाओं को उन्होंने खिलाया है, उनको सिखाया है, बताया है, लेकिन फिरौन से उनकी पैसा मिली, तनख्वाह मिली. आज हम अपने बच्चों को परमेश्वर की बातों को हम खिलाएं पिलाएं, हमारे लिए स्वर्ग से तनख्वाह मिलेगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அங்க பார்வோனுடைய குமாரத்தை யோசிச்சிருப்பாங்க. वो फिरौन की पुत्रियां सोचते होंगे, எனக்கு ஒரு குமாரன் அங்க வளர்ந்துட்டே இருக்கிறான், मेरे लिए एक बेटा वहां वो पाला जा रहा है. அவன் நிச்சயமா அரண்மனைக்கு ஒரு நாள் வருவான், वो जरूर एक दिन राजमहल में आएगा, அவன் நிச்சயமா ஒரு பிரபுவா இருப்பான், जरूर वो एक प्रभु बनेगा, மகாராசராய் இளவரசராய் வருவாரு, वो एक प्रिंस बनेगा, ஏன் நாளைக்கு ராஜாவை கூட வரலாம், कल राजा भी बनेगा, பெரிய அமைச்சராய் கூட வரலாம் बड़ा मंत्री भी बनेगा. அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம், நல்ல டியூஷன் மாஸ்டர் டீச்சர் வச்சிருக்கலாம், என்னென்னமோ காரியங்களை செஞ்சுட்டு அந்த அம்மா அரண்மனையில யோசிச்சுட்டே இருந்திருக்கலாம். इसलिए वो राजमहल में वो सोचती होगी, उस बेटा के लिए सारे मिस्र की हर कला को उन्होंने सिखाती होगी, पढ़ाती होगी. ஆனா பிள்ளை பெரிதாகி எப்படி வரான், लेकिन बेटा बड़ा होकर कैसा आ रहा है? தரிசனத்தோடு வருகிறான். वो दर्शन के साथ आ रहा है. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு தெரியுது, वो जानता था மோசேக்கு நான் இங்க அரண்மனையில் இருக்கிறதை காட்டிலும், அரண்மனை சுகத்தை நான் அனுபவித்து காட்டிலும், என் ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிக்கத்தான் மேலானது என்பதை மோசே அறிந்தவனாய் காணப்பட்டான். क्योंकि मूसा अच्छे से जानता था, मैं मिस्रियों की उस सारे उन कार्य को अनुभव करने से बेहतर अपने लोगों के साथ दुख उठाना ही मेरे लिए अच्छा है करके उन्होंने सोचा, उन्होंने चुन लिया है. ஹalleluya. हालेलुया. இது அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டாங்க. क्योंकि ये स्त्री ने, ये माँ ने उस बच्चे के दिल में बहुत अच्छा एक नींव को डाल रखी थी. அதனால தான் அந்த ஃபவுண்டேஷன் ஈவன் 80 வயசுல போனாலும் அந்த அவ மேல இருக்கிற அந்த காரியங்கள், தரிசனங்கள் மாறவே இல்லை. क्योंकि उसने इतना अच्छा नींव डाला है, इसीलिए अगर 80 उम्र होने के बावजूद भी उनके दिल में वो कार्य कभी उनसे अलग नहीं हुआ है. ஆமென். ஆமென். அதனால தான் இஸ்ரவேல் தெய்வத்தை குறித்தான எல்லா காரியங்களும் மோசேக்கு தெரிகிறதை நான் பார்க்க முடியுது. इसलिए इजराइल देव परमेश्वर की
बातें उनको अच्छी तरह जान पड़ा था। ஈவன் மோசேஸ் கொலை பண்ணிட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி போறாரு. அங்க திருமணமாகி அங்க ஆடு மேய்ச்சிட்டு ஒருவேளை தேவ தரிசனத்தையே மறந்து விட்டு போறது மாதிரி காணப்படலாம். यदि हमें लगता है कि उन्होंने जब मर्डर करके मिदियान में भागता है और मिदान देश में वहाँ पर रहने लगता है, हमें लगता है कि अभी इन्होंने दर्शन को भूल गया। ஆனா இந்த தாயாருடைய ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அர்ப்பணி இருக்கு பாத்தீங்களா, எதற்காக இவன் வளரணும் என்கிற நோக்கம் அது பாத்தீங்களா, அதை 80 வயதுல மோசேயை கத்த டச் பண்ணி மீண்டும் அதே இடத்துக்கு கூட்டு வருகிறதை நான் பார்க்க முடியுது. लेकिन ये माँ का प्रार्थना, ये माँ की आंसू जो है, जिसके लिए, जिस उद्देश्य के लिए इनको पाला गया है, वो कार्य उस बेटे को वहाँ पर 80 उम्र में परमेश्वर से मिलने के लिए एक रास्ता बनाया है। ஆமென். ஆமென். இந்த அரண்மனை மோசேயை எந்த நோக்கத்திற்காக வளர்த்துச்சு? इस राजमहल ने मूसा को क्यों पाला है? அரண்மனையில பெரியவனாக வேண்டும், राजमहल में ये महान होना चाहिए, பிரபுவாய் ஆக வேண்டும், प्रभु बनना चाहिए, யுத்தத்துல வல்லவனாய் ஆக வேண்டும், युद्ध में श्रेष्ठ होना चाहिए, எகிப்துல எல்லாவற்றையும் சிறப்பாய் ஆக வேண்டும் என்று मिस्र में हर बात में इनको श्रेष्ठ बनना चाहिए करके ही पाला है। அரண்மனை மோசேயை வளர்த்தது. इस तरह सोचकर राजमहल ने मूसा को पाला, ஆனா 80வது வயதுல लेकिन 80 उम्र में இதே அரண்மனைக்கு வருகிறார் மோசே. इसी राजमहल में मूसा ने आया है। எப்படி வருகிறார்? कैसे आया? தேவனுடைய ஊழியக்காரனாய் வருகிறார். परमेश्वर का दूत बनकर आया, सेवक बनकर आया। ஈசாக்கு யாக்கோபோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அரண்மனைக்கு வருகிறதை நான் பார்க்க முடியும். अब्राहम इसहाक याकूब के लिए जो वायदा किया है, उस वायदा को पूरा करने के लिए अब मूसा राजमहल में आया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இக்கட்டான சூழ்நிலையில சரியான முடிவெடுங்க. आप बहुत ही कठोर समय पर सही निर्णय लीजिए। இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரை நம்பி இருங்க. कठोर समय पर आप परमेश्वर पर विश्वास करिए। உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிறந்த தலைவர்களாய் மாற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருங்க. आपके हर एक बच्चे बहुत बड़ा अच्छा एक नेता बनना चाहिए करके। இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை इस ஆசீர்வதிப்பார். वचन के द्वारा प्रभु आपको आशीषित करे। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं। கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். अनुग्रह कृपा से भरा हुआ परमेश्वर धन्यवाद। அன்றைய யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜாவுடைய சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் நடந்த மாற்றங்கள், வைராக்கியங்கள், விசுவாசங்கள், அர்ப்பணிப்புகள் ஒரு சிறந்த தலைவரை உருவாக்கினதுக்கு காரணமாயிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். यूसुफ को बारे में नहीं जानते थे, उस फिरौन के समय पर एक परिवार में जो बातें हुई, प्रभु उस ये बातें जो है एक बड़े अच्छे एक नेता को जन्म दिया है। இதே போல இந்த சூழ்நிலையில் கூட எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சந்ததி ஒரு தலைவராக எழும்புறதுக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் இந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிருபை செய்வீராக. ऐसे कठोर समय में खुदावन हमारे परिवार में हमारे बच्चे खुदावन एक ऐसे एक अच्छे एक नेता के रूप में वो खड़े होने पाए, ऐसा एक सौभाग्य हमें दे खुदावन। சூழ்நிலையில் பார்த்து நாங்கள் பயப்படாதபடி परिस्थिति को देखकर हम डर ना जाएं, தைரியத்தை தாருங்க, धैर्य को दीजिए, விசுவாசத்தை தாருங்க. विश्वास को दीजिए। எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் எதையும் செய்வதற்கு தேவனுடைய பலத்தை எங்களுக்கு தாருகிறார். हमारे बच्चों के लिए जो करना है उसे करने के लिए परमेश्वर का बल को हमें दीजिए। எங்கள் ஒவ்வொருவரும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுங்க. हमारी को तेरे हाथों में सौंपते हैं, ஆசீர்வதி. आशीष कर। இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करें। सबको जय मसीह की।